அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய உதவியினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய நினைவுபடுத்திய துஆக்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி அறிமுகப்படுத்தி, அந்த துஆக்களை எப்படி மனனமிடுவது, எப்படி மறக்காமல் இருப்பது என்ற நிகழ்ச்சி தொகுப்பாக துஆக்களை மனனமிடுவோம் என்ற தலைப்பில் உங்களுக்கு தொடராக நான் வழங்கி வருகின்றேன். இது 4வது துஆ. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பின்வருமாறு பிரார்த்தனை செய்கின்றார்கள். யா அல்லாஹ், நான் செய்த என்னென்ன தீங்குகள் இருக்கின்றதோ அதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அதே போன்று நான் செய்ய தவறிய தீங்கிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற பொருளடங்கிய துஆ தான் முஸ்லிமில் 5259வது ஹதீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்போ நான் செய்த தீங்குன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு மனிதனும் அதாவது பாவங்களுக்கு மத்தியில் தீங்குகளுக்கு மத்தியில் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்போ என்னென்ன பாவங்கள் என்னென்ன தீங்குகளை செய்கிறோமோ அதை அல்லாட்ட முறைப்பாடு செய்கிறது. நான் என்னென்ன பாவங்களை தீங்குகளை செஞ்சிருக்கிறேனோ அதை என்னை மன்னிப்பாயாக, அதை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன். அதே போன்று செய்ய தவறிய தீங்கு, இப்போ செய்ய தவறிய தீங்குன்னு சொன்னால் சில நேரம் அல்லாஹ்வுடைய கடமைகள், உதாரணத்துக்கு நம்ம தொழலை, இப்போ தொழலாட்டி அதுவும் பாவம். அப்போ செய்ய தவறியது. அப்போ இப்படி செய்ய தவறிய தீங்கிலிருந்தும் உன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற பொருளடங்கிய துஆ தான். அதை கவனிங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அமல். அவ்வளோதான். அப்போ இதை நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். முதலாவது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க. இப்போ அல்லாஹ்ம இன்னி அஊது பிக்க பெரும்பாலும் பாடம் அதிகமாக நாங்கள் துஆக்களை அல்லாஹ்ம இன்னி அஊது பிக்க சொல்லி எங்களுக்கு பாடம். இப்போ அல்லாஹ்ம இன்னி அஊது பிக்க, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா அமில்து, நான் என்னென்ன பாவங்களை செஞ்சேனோ என்னென்ன தீங்குகளை செஞ்சேனோ அதில் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி மா லம் அமல், இன்னும் நான் செய்ய தவறிய தீங்கிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ இதை நான் வளமையாக சொல்வதை போல இந்த துஆ ரெண்டாக நீங்கள் பிரிங்க. முதலாவது நீங்கள் நோட்டில் எழுதி கொள்ளுங்க, கொப்பியில் எழுதி கொள்ளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி மா அமில்து. அப்போ இந்த அமில்து வர முதலாவது பாடமாக்குங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க. அப்போ அஊது பிக்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அப்படி ஒரு பக்கம் வச்சுட்டு, மின் ஷர்ரி மா அமில்து, மின் ஷர்ரி மா அமில்து, மின் ஷர்ரி மா அமில்து பார்த்து ஒரு 5 தடவை சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பாடமாக்கிட்டீங்களா, பார்த்து ஒரு 5 தடவை சொல்லிட்டீங்களா? இப்போ பார்க்காம என்ன செய்யுங்க, சொல்லி பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி மா அமில்து. பார்க்காம ஒரு 5 தடவை சொல்லுங்கள். திக்கி தடுமாறி அப்படியே வந்துடும், சரளமாக வந்துடும். அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யுங்க, அடுத்த பகுதியை பாடமாக்குங்க. வமின் ஷர்ரி மா லம் அமல், வமின் ஷர்ரி மா லம் அமல், வமின் ஷர்ரி மா லம் அமல். இது ஒரு 5 டைம்ஸ் என்ன செய்யுங்க, 5 தடவை பார்த்து சொல்லுங்கள். இப்போ நீங்கள் உங்கள் நோட்டில் கொப்பியில் எழுதிக்கிறீங்க தானே, பார்த்து சொல்லுங்கள். இப்போ பார்க்காம ஒரு 5 தடவை வமின் ஷர்ரி மா லம் அமல், வமின் ஷர்ரி மா லம் அமல் அப்படி சொல்லி பாருங்கள். இப்போ ரெண்டையும் சேருங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அமல். பார்த்து ஒரு 5 தடவை சொல்லுங்கள், பார்க்காம 5 தடவை சொல்லுங்கள். இப்போ இதை நீங்கள் ப்ராக்டிக்கலில் கொண்டு வாங்க, பயிற்சி கொண்டு வாங்க. சஜிதால் என்ன செய்யுங்க, அதை சொல்லி பாருங்கள். இப்போ நாங்கள் ஏற்கனவே நீங்கள் துஆக்களை கொஞ்சம் கொஞ்சமாக பாடமாக்கி இருக்கிறீங்க. அப்போ என்ன செய்யுங்க, பாடமாக்கின துஆக்களை பாடமாயிருச்சுன்னு ஒரு நாள் 2 நாள் கேட்டு விட்டுறாதீங்க, மறந்துடுவீங்க. அடிக்கடி ஃபர்லான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, குறிப்பாக சுன்னத்தான தொழுகை நாங்கள் நிறைய தொழுகிறோமா இல்லையா, ஒவ்வொரு சஜிதாலையும் ஒவ்வொரு துஆ அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள், நினைவூட்டி கொள்ளுங்கள். முதலாவது சஜிதால இந்த 2 துஆ, 2வது சஜிதால இந்த 2 துஆ, 3வது சஜிதால இந்த 2 துஆ, 4வது சஜிதா இந்த 2 துஆ, அப்படியே டெய்லி ஓதிட்டே வாங்க, உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் இந்த துஆவையும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அமல், அந்த துஆ என்ன செய்யுங்க, டெய்லி சஜிதால் ஓதிக்கிட்டே வாங்க.
எப்பெல்லாம் கையேந்தி துவா கேட்குறீங்களோ அல்லது எப்பெல்லாம் துவா கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையுதோ அந்த நேரத்துல எல்லாம் இந்த துவாவையும் சேர்த்து கொள்ளுங்க. இதோடைய சுருக்கமான பொருளை விளங்கிக் கொள்ளுங்க. அதாவது நான் செய்த பாவங்கள், செய்ய தவறிய பாவங்கள் வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பு தேடிக்கிறேன். சுருக்கமா வரிக்கு வரி சொல்லுக்கு சொல் பாடம் இல்லாவிட்டாலும் கூட சுருக்கம் இந்த துவாவுடைய பொருள் இது தான் என்ற அடிப்படையில் என்ன செய்யுங்க, டெய்லி ஓதக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னலாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.